நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ண பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ராஜா கிளி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். மிக அவசரம் மாநாடு படங்களின் வெற்றியை தொடர்ந்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியின் விஹவுஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் ராஜா கிளி. இந்த படமும் அவருக்கு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் வழக்கறிஞராக இறங்கி கடமை ஆற்றியிருக்கிறார். அவர் நடிப்பு நன்றாக இயல்பாக இருக்கிறது. கதை, வசனம், பாடல்கள், இசையமைப்பு என நடிகரும் இயக்குநருமான தம்பி ராமையாவின் கைவண்ணத்தை உருவாகியிருக்கும் இந்த படத்தின் மூலம் அவரது மகனாக நடிகர் உமாபதி ராமையா இயக்குநராக அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். பல கோடிகளுக்கு அதிபதியான முருகப்பா சென்றாயர் காரைக்குடி மிக பிரபலமான தொழிலதிபர் முருகப்பா டிராவல்ஸ் போன்ற பிரபலமான கடைகள் நடத்தி வருகிறார். இந்தியாவில் பல நகரங்களில் இவரது வணிகம் விரிவடைகிறது. அவருக்கு பணம் கோடி கணக்கில் இருந்தாலும் அவரது மனைவி தெய்வானை தீபா தன்னோடு சந்தோஷமா பேசவில்லை என்ற ஏக்கம் அவருக்கு இருக்கிறது. தீபாவுக்கு தன் அப்பா 50 வயதில் ஒரு சின்ன வீடு என்பதற்காக தன் கணவரும் அப்படித்தான் இருப்பார் என்று தன் கணவர் நடுத்தருவுக்கு வர வேண்டும் என்று அவர் ஏழையானால் தான் நேர்மையாக இருப்பார், தன்னோடு இருப்பார் என்று சாபம் விடுகிறார். முருகப்பா புதிய துணிக்கடை ஒன்றை உருவாக்கி அது 300 பெண்களுக்கு வேலை கொடுக்கிறார். அந்த துணிக்கடை வேலை செய்பவர் தான் வள்ளிமயில். இவர் மீது தீபா சந்தேகப்பட்டு விட வள்ளிமயில் அழுது புலம்புகிறார். தீபா, தம்பி ராமையா, நீ வேலைக்கு வர வேண்டாம், உனக்கு மாதம் 15,000 வீட்டுக்கு வரும் என்று சொல்ல வள்ளிமயிலுக்கு தம்பி ராமையா மீது ஆசை கொள்கிறார். அடுத்து சிந்தாமணி, இவர் தம்பி ராமையா பெண் தன் என்று கணக்கு போட்டு அவர் பாதத்தை கழுவிடுவது தன் மகளை தம்பி ராமையாவுடன் பழக வைக்கிறார். அப்படி வந்தவர் தான் விசாகா. தெய்வானை, வள்ளிமயில், விசாகா இந்த 3 பெண்களோடு தமிழ் செல்வி ஐஎஸ் ஐஸ்வர்யா. இவர் தம்பி ராமையாவிடம் 20 கோடி கொண்டு வந்து இந்த கருப்பணத்தை வெள்ளையா கொடுங்கள் என்று மேலிடத்தில் இருந்து உத்தரவு என்று கூறுகிறார். இதை எடுத்து போலீஸ் அதிகாரியாக இருக்கும் அருள்தாஸை தம்பி ராமையா தன் அலுவலகத்தில் வைத்து அவமானப்படுத்திவிட தம்பி ராமையாவை எப்படியா சீர்குலைக்க வேண்டும் என்று மனதில் வன்மம் வைத்துக் கொண்டு அழைக்கிறார் அருள்தாஸ். இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தம்பி ராமையாவை என்ன செய்தார்கள், அவர் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை மிகவும் உருக்கத்தோடு சொல்லியிருக்கிறார் கதையாசிரியரும் பாடலாசிரியரும் இசையமைப்பாளருமான தம்பி ராமையா. அன்னை மடி என்கிற ஆதரவற்றோருக்கான அன்பாலயம் நடத்தி வரும் சமுத்திரக்கனி கதாபாத்திரத்தில் தம்பி ராமையாவை எங்கே சந்தித்தார்? சமுத்திரக்கனி தம்பி ராமையா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? சமுத்திரக்கனியால் தம்பி ராமையா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? மீண்டும் வந்தாரா என்பது படம் சொல்கிறது. நரேன் தனது கல்லூரியில் மனிதரில் புனிதர் என்று பட்டம் கொடுப்பதற்காக தம்பி ராமையா அழைப்பு விடுக்கிறார். அங்குதான் விசாகா என்னும் இளம் புயல் தம்பி ராமையா வாழ்க்கையில் வீசுகிறது. தெய்வானை, வள்ளிமயில், சிந்தாமணி, விசாகா, தாமரை செல்வி, ஐஏஎஸ் என 5 பெண்கள் விதியின் விளையாட்டால் வந்து சேர்க்கிறார்கள். இதன் பிறகு கம்பீரமாய் வாழ்ந்து தம்பி ராமையா வாழ்க்கை என்ன ஆனது? அவர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்ததற்கு இந்த 5 பெண்களின் பங்களிப்பு என்ன? அவர் செய்த தவறு என்ன என்பதை இன்று மக்களுக்கு உணர்த்தும் வண்ணம் படமாக்கி இருக்கிறார் இயக்குனர் ஆல்பர்ட் கிரிஷ். வந்த பிறகு கதையின் போக்கே மாறுகிறது. இது ஒரு தப்பான கதை காலத்திற்கு இவரின் கதாபாத்திரம் துணை போகிறது. கிரிஷின் நடிப்பு நன்றாக இருக்கிறது. 50 வயது தொழிலதிபர் முருகப்பா சென்றாயராக வாழ்ந்து காட்டிருக்கிறார் தம்பி ராமையா. திறமையானவர்கள் சரியான வாய்ப்பு கிடைத்தால் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துவது என்பதற்கு தம்பி ராமையா சிறந்த உதாரணம். முழு படத்தின் காமெடி பொறுப்பையும் தானே ஏற்று உடன் குணச்சித்திர நடிகராகவும் அசைத்திருக்கிறார். நிஜமாக கலக்கியிருக்கிறார். முருகப்பா சென்றாயராக வரும்போது நடக்கும் நடை, ஸ்டைல், பேச்சு, உச்சரிப்பு, பார்க்கும் பார்வை என்ன தெனாவிட்டு அதே தம்பி ராமையா எல்லாவற்றையும் இழந்து தடுமாறி ஒரு ஊன்றுகோலோடு நடக்கும்போது என்ன நடை, தளவான கண்கள், குளறி பேசும் வார்த்தை என பல்வேறு விதமான தோற்றங்களில் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். வசனம் அவரே இருக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லி மணக்கும், நம்பரை ஏமாற்ற மாட்டேன், நண்பரையும் மாற்ற மாட்டேன், புள்ளிங்க தப்பு பண்ணிட்டா பெத்தவங்க மன்னிக்கிறது பாசம், பெத்தவங்க பண்ணிட்டா பிள்ளைங்க மன்னிக்கிறது தியாகம் போன்ற வசனங்கள் சிறப்பாக இருக்கிறது. இசையும் அவரே அமைத்திருக்கிறார். ஆண்டவனி என்ற பாடலும் ஜாதியில் என்ற பாடலும் இளைஞர்களுக்காக போட்டு இருக்கும் சின்ன முள் பாடலும் ரசிக்க வைக்கிறது. விசாகாவிடம் சம்பளப்பட்டு டபுள் மீனிங்கில் தீபாவிடம் படுக்கை என்று கெஞ்சுவது, வள்ளிமயிலுக்கு பங்களா வாங்கி தந்து குடித்தனம் நடத்துவது, பிறகு எல்லாம் இழந்த பிறகு சமுத்திரக்கனியின் அன்பாலயத்தில் திருவென பார்த்து கொண்டு மனநல குன்றியவராக நடித்திருக்கும் காட்சிகள் என சிறப்பாக நடிப்பை வழங்கியிருக்கிறார் தம்பி ராமையா. சமுத்திரக்கனி கதையின் முக்கிய திருப்பணியாக வருகிறார். அன்பாலயம் என்ற ஆதரவற்றோருக்கு இல்லம் நடத்தி வரும் சமுத்திரக்கனி இந்த படத்தில் இமயமலை அளவுக்கு உயர்ந்து தன் கதாபாத்திரத்தை சிறப்பு தேடி தந்திருக்கிறார். கிளைமாஸ் காட்சியில் தீபா தன் கணவனை மடியில் போட்டு கொண்டு அழும் போது சமுத்திரக்கனி நடிப்பு உருக்கமாக இருந்தது. தீபாவோட நடிப்பும் சிறப்பாக இருந்தது. இயக்குனர் உமாபதி தம்பி ராமையா இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு நல்ல படத்தை, மக்களுக்கு தேவையான கருத்தை இந்த காலகட்டத்தில் ஆக்ஷன், அதிரடி, டாஸ்மார்க் கலையில் காமெடி என்று போகாமல் குடும்பத்தோடு பார்க்கும் விதமாக ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்ற இரத்த கண்ணீர் பாணியில் இந்த கதையை ராஜா கிளியில் கொடுத்திருக்கிறார். சிறப்பான அவருக்கு வாழ்த்துகள். இப்படத்தை தீபா, பிரவீன்குமார், டேனியல், அன்னி, போப், பழகற்பையா, வெற்றிக்குமரன், அருள்தாஸ், ஸ்வேதா, ரேஷ்மா, சுபாஷ், ஐஸ்வர்யா என எல்லோரும் தங்கள் பங்கு சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார்கள். தம்பி ராமையா மகனாக வரும் பிரிவின் குமார் பழனியப்பன் பிரிவின் போது நன்றாக நடித்திருக்கிறார். தம்பி ராமையாவின் மனைவியாக தீபா கடைசி காட்சி கண்களில் நீரை வரவழைக்கிறார். நரேன் தம்பி ராமையா நண்பராக வந்து அவர் எல்லாவற்றையும் இழந்த பிறகு
அவரை கண்டு உருகும் காட்சிக்கு உருக்கமாக நடித்திருக்கிறார். அருள்தாஸ் தன்னை அவமதித்த தம்பிராமையை வன்மம் கொண்டு கொலை குற்றவாளியாக சிக்க வைக்கும் காட்சியில் அருள்தாஸ் மிரட்டியிருக்கிறார். மனைவியை விட்டு கொடுத்து தான் என் மனைவிக்கு முன்னால் கணவராக இருக்கிறேன் சொல்லும் கொட்டாட்சியும் வரும் காட்சிகள் கலகலப்பு. கேதார்நாத், கோபிநாத் இருவரும் ஒளிப்பதி அருமை. ரிச்சாக காட்ட வேண்டிய இடத்தில் ரிச்சாக காட்டியிருக்கிறார்கள். பிஜிஎம் சாய் தினேஷ். சுதர்சன் படத்தொகுப்பு கச்சிதமாக இருக்கிறது. வைரபாலன் மற்றும் வீரசமர் இருவரும் ஆர்ட் டைரக்டராக எவ்வளவு உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நடனம் பிருந்தா அண்ட் சாண்டி சின்னமுல் என்ற பாடலுக்கு தம்பிராமையா நடனம் ஆடுவது நன்றாக இருக்கிறது. சண்டை பயிற்சியாளர் சிவா மாஸ்டர். காஸ்டியூம் டிசைனராக நவதேவி ராஜ்குமார் பணிபுரிந்திருக்கிறார். மக்கள் தொடர்பாளராக ஜான் அவர்கள் பணியாற்றிருக்கிறார். மொத்தத்தில் இந்த படத்தின் மூலம் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற தத்துவத்தை இந்த படத்தின் மூலம் அருமையாக கொடுத்திருக்கிறார் தம்பி ராமையா. உமாபதியும் தீதும் நன்று பிறர் தர வாரா என்ற சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதன் அனுபவிக்கும் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அவன் நடந்து கொள்ள விதமும் அவன் செயலும் தான் பொறுப்பு என்பதை அழகாக இந்த படம் உணர்த்துகிறது. மனிதர்களில் அழிவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதிலும் இந்த பெண்ணாசை இருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலை தள்ளப்படும் என்பதை இந்த ராஜாக்கிளியை உணர்த்துகிறது. ராஜாக்கிளி மீண்டும் ஒரு ரத்த கண்ணீர் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இந்த வெற்றி படத்தில் நடித்த நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் தம்பிராமையா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோட உங்களை சந்திக்கிறேன்.